2009 முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு யுத்தத்தால் பெண்ணைக்கு பெண்கள் மிக மோசமாக பயப்படினோம். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியிலேருந்து தான் நான் வெளியில் வந்தார். நடக்கிறத கூட அந்த பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு தேச விடுதலைக்கு முழு கரத்தையும் கொடுத்து ஒரு பெண்களோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்தது. மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பினுடைய பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் அவர்களுக்கு யாழ்களரியுடைய வணக்கங்கள். பெண்கள் உரிமைகளுக்காக நீங்கள் தொடங்கியுள்ள புதிய அமைப்பினுடைய தற்போதைய நிலை என்ன? தற்போது எத்தனை பெண்கள் உங்களுடைய அமைப்பிலே இருக்கிறார்கள்? எங்களுடைய அமைப்பு பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு, எல்லா வகையிலும் பெண்களோட விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அதை விட பெண்கள் மிக பெருமளவில் இப்போ உடைஞ்சு போகிற அளவுக்கு இந்த சூழல் பெண்களை கொண்டே விட்டுருக்கு. அதிலேருந்து அந்த பெண்களை மீட்டெடுத்து இந்த சமுதாயத்தை ஒரு எங்களோட முந்தி இருந்த ஒரு சமுதாயமாக பெண்களுக்கான விழிப்புணர்வு, பெண்களுக்கான ஆலோசனைகள், பெண்களை சமுதாயத்தில் ஒரு சமமாக வாழ வைக்கிற மட்டுமல்ல, தமிழ் தேசியத்தின் எங்களோட தேசியத்தில் பங்கெடுக்க வேண்டிய முக்கியமான பங்கு பெண்களுக்கு இருக்குது. அதை வளர்த்தெடுக்கிறதும் எங்களோட நோக்கமாக இருக்குது. நாங்கள் எங்கள்கிட்ட உறுப்பினர்கள் என்று சொல்லி எங்கள்கிட்ட பதியப்பட்டாக்கள் 9 பேர் உறுப்பினர்களாக இணைஞ்சு பதிஞ்சிருக்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு இணைப்பாளரை வச்சிருக்கிறோம். அவர்கள் இப்போ தான் கொஞ்சம் பேராக தங்களுக்குள்ள இணைச்சு கொண்டிருக்கிறோம். 8 மாவட்டத்திலும் நாங்கள் ஒவ்வொரு இணைப்பாளர்களை வச்சுக்கிறோம். அவர்களூடாக இன்னும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டமும் வவுனியாவும் செயற்பட தொடங்கிட்டோம். ஏனைய மாவட்டங்களுக்கு முல்லைத்தீவுக்கும் போயிருக்கிறோம். ஏனைய மாவட்டங்களுக்கு இன்னும் நாங்கள் போய் செயற்பட தொடங்கலாம். எங்களோட இணைப்பாளர்கள் அதை செயற்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துப்படி இப்பொழுது யாழ்ப்பாண பகுதியிலே பெண்கள் முகம் கொடுக்கும் முக்கிய பிரச்சனை என்ன? உண்மையில் யாழ்ப்பாண பகுதியில் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ முகம் கொடுக்க வேண்டியிருக்கு. பெண்கள் உண்டு. மிக பிரதானமானது இந்த இந்த ஃபேஸ்புக் முகநூல்கள் வழியாக பெண்களை அவதூறுபடுத்துகிற ஒவ்வொரு விடயத்திலும் பெண்களை மிக கேவலமாக விஸ்தீரணப்படுத்தி அதுகளில் முகநூல்கள் வழிகளில் மிக மோசமாக செயற்படுத்தப்படுகிற அவர்கள் பெண்களை பற்றி அவதூறு பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். அதால் பல கொலைகள் இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு. பெண்களுக்கான அந்த விழிப்புணர்வு மிக குறைஞ்சு கொண்டு போகிறதால அவர்களுக்கான மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கு. அதாவது ஃபேஸ்புக் இப்போ நாங்கள் ஒரு இலத்திரனியலை பாவிக்க வழி கிடைக்க அது சம்பந்தமான பூரண அறிவு வேணும். அந்த பூரண அறிவு பெறாமல் நாங்கள் இதுகளை பெண்கள் பாவிக்க வழி கிடைக்க அவைக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான விடயம் தெரியாமல் போனோன்னே இதுகள் முகநூலில் வரப்போகுது அல்லது வாட்ஸ்அப்பில் இப்படி ஒன்று நடந்துட்டுது, இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அல்ல ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமென்ற அந்த பிரச்சனைகள் அவருக்கு தெரியாமல் இருந்தாலும் இன்றைக்கு உண்மையில் பெண்களுக்கான வன்முறை இந்த இலத்திரனியலால் அதிகரித்து கொண்டு போயிருக்கு. அடுத்தது பெண்களுக்கான வன்முறைகள் தொடர்ச்சியாக அதாவது கலாச்சார சீரழிவுக்குள்ள பெண்களை கொண்டு போகிற அளவுக்கு எங்களோட சமுதாயம் மிக துணிஞ்சு போயிட்டுது. மிக மோசமாக பெண்களை என்னவும் செய்யலாம் என்ற ஒரு கையறந்த நிலையில் நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் பெண்கள்கிட்ட பாதுகாப்பே இல்லை. பெண்களை என்னவும் எப்பவும் செய்யலாம் என்ற ஒரு நிலைமை அதிகரித்து போயிருக்கு. அப்போ அதிலே இருந்து மீள முடியாமல் பல பெண்கள் இன்றைக்கு தங்கட சூழல், தங்கட கலாச்சாரம், பண்பாடு அத்தனையும் தொலைச்சிட்டு அவர்கள் எல்லாம் இப்போ உண்மையில ஒரு மிக மோசமான துன்பகரமான வாழ்க்கைக்கெல்லாம் கன பெண்கள். அடுத்தது கடன், வறுமை, பெரும்பாலும் கணவனை இழந்தவர்கள் எல்லாம் கணவன் விட்டு பிரிஞ்சு போன பெண்களை இந்த சில பேர் உதவி செய்கிறதாக வெளிக்கிட்டு அவர்களை மிக மோசமாக அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாத ஒரு நிலையில கொண்டே அந்த உதவுவர்கள் என்று மாறவே கொண்டே ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுருக்கணும். அது கூட எங்கட பெண்களால் அதை மீறி வெளிக்கிடையிலாமல் இருக்குது. அதை மீறி அடுத்த செயற்பாட்டுக்கு போக முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை எங்கட பெண்கள்கிட்ட இருக்குது. அறிவுபூர்வமாக பெண்கள் வெளிப்படையாத வரையில் எங்களுக்கான மிக மோசமான பெண்களுக்கான நிலைமை இருக்கும். அதை விட எங்களுக்கு உண்மையில் எங்களுக்கான தமிழர்களுக்கான இறமை இல்லாததால் எங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு எந்த நிலையிலும் குழந்தை பருவத்தில் இருந்து ஒரு வயது போன முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாமல் பாலியல் வன்முறைகள் கூட தொடர்ச்சியாக எங்கட பிரதேசங்களில் நடந்து கொண்டிருக்கு. தெரிஞ்சும் தெரியாமல் இத்தனையோ கொடுமைகள் பெண்களுக்கு நடந்து கொண்டிருக்கு. மற்றது அப்படி நடக்கிறத கூட அந்த பெண்கள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு மிக மோசமான சூழல் அந்த பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ உண்மையில் பாதுகாப்பும் இல்லை, எங்களுக்கான ஒரு குரல் இல்லை, வெளியில் இதை கொண்டு போகிறதுக்கான ஒரு குரலும் பாதுகாப்பும் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு துர்ப்பாக்கிய சூழல்.
உங்கள் அமைப்பு தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டுமா செயல்படுகிறது? எதிர்காலத்தில் ஏனைய மாவட்ட பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தும் ஏதேனும் திட்டங்கள் உள்ளனவா? நீங்கள் இது ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் தான், அதன் மேலதிகமாக. உண்மையில் நாங்கள் 8 மாவட்டத்திலும் செயற்பட்டு கொண்டார்கள். 8 மாவட்டத்திலும் இப்போ பணிப்பாளர்ன்ற வகையில் நானும் என்னோட இருக்கிறவர்களும் எல்லாருமே அந்த இடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் 8 மாவட்டத்தினூடாக இணைப்பாளரை வச்சுக்கொண்டு எங்களால் முடிந்த சில விடயங்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள், மற்ற கல்வியில் பிரச்சனைப்படுற குடும்பங்கள், பெண் தலைமைத்துவ குடும்பங்களை நாங்கள் இன்றைக்கு மாவட்டங்களில் எங்களால் முடிந்த அளவு அவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியவர்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நாங்கள் நேரடியாக சென்று அதற்கான வேலைகளை செய்யக்கூடியதாக இவ்வளவு காலமும் இருந்திருக்கிறது. அடுத்தும் தொடர்ச்சியாக நாங்கள் 8 மாவட்டங்களூடாகவும் எங்களோட பெண்களை பாதுகாக்கிறதுக்கும், பெண்களுக்கான பொருளாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கும், பெண்களுக்கான விழிப்புணர்வு, பெண்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு, தேசியம் சார்ந்த விழிப்புணர்வுகள் அனைத்தையும் நாங்கள் விரிவுபடுத்துவதற்கான செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இயங்குவோம். பெண்கள் பிரச்சனைகளுக்காக பணியாற்றும் சர்வதேச அமைப்புகளுடன் உங்கள் அமைப்புகளுக்கான அந்த தொடர்பு எவ்வாறான நிலையில் இருக்குது? சர்வதேச அமைப்புன்னு சொல்லி இப்போ எங்களோட பகுதிகளில் இயங்குகிற அத்தனை அமைப்புகளோடையும் எங்களுக்கு தொடர்புகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தால் அதை எங்களுக்கு அறிவிக்கிற வகையில் பெண்கள் அமைப்புகள் இருக்குது. சர்வதேசம் என்று சொல்லிக்க நோர்வேயில் இருக்கிற பெண்கள் அமைப்புகள் இப்போ எங்களை பெரிய அளவில் நாங்கள் அந்த அமைப்புகளூடாக செயற்படாட்டியும் எங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக எங்களோட எடுத்து கதைக்கு அல்லது எங்களோட துன்பங்களை பகிரக்கூடிய வகையில் சில இடங்கள் சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட வகையில் வேறு நாடுகளில் இருக்கிற சில குழுமங்கள் எங்களோட இது சம்பந்தமான தொடர்ச்சியான உதவி திட்டங்களை வழங்குறதுக்கு தயாராக இருக்கணும். நாங்கள் அதுகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கணும். உங்கள் அமைப்புக்கு உள்ளூரில் எவ்வாறான தரப்பினரிடமிருந்து இதுவரை ஆதரவு கிடைத்துள்ளது? எதிர்காலத்தில் உள்ளூர் மட்டத்தில் எந்தெந்த தரப்பினருடைய ஆதரவை பெற எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையில் அரசியலில் இருந்து பெண்ணாக நான் ஆற்றும் போது இருந்த ஆதரவை விட இந்த மகளிர் சிறுவர் அமைப்பு, மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்புக்கு நான் பணிப்பாளர் என்ற வகையில் நான் சில விடயங்களை செய்ய மிகப்பெரிய ஆதரவு இருந்தது. பலர் இது தொடர்பாக எங்களோட தொடர்ச்சியாக தாங்கள் அதை ஆதரவு தருவோம், நீங்கள் அதை விரிவுபடுத்துங்கோ, எங்களோட சமூகத்தில் உள்ள பெண்களை பாதுகாக்கிறதுக்கும், பெண்களோட வன்முறைகளுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்து குரல் கொடுக்கறதுக்கும், அந்த பெண்களை அதிலிருந்து விடுவிக்கிறதுக்குமான செயற்பாடுகளை செய்வதற்கான ஆதரவை தொடர்ச்சியாக எங்களுக்கு எல்லா இடங்கள்லையுமே தொலைபேசி ஊடாக பலர் எடுத்து எங்களோட தொடர்பு கொள்ளினோம். பல பிரச்சனைகள் நடக்க எங்களுக்கு எடுத்து தொடர்பு கொள்ளினோம். இன்ன இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்தந்த இடங்களுக்கு நாங்கள் உண்மையில் கடந்த 5 மாதங்களில் நாங்கள் பல இடங்களுக்கு இது தொடர்பாக பெண்களோட பிரச்சனை தொடர்பாக பல இடங்களுக்கு சென்று எங்களால் முடிந்த சில உதவிகளையும், சில ஆலோசனைகளையும், சில அடுத்த வழிமுறைகளையும் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம் பெண்களுக்காக. இந்த அமைப்பை நிறுவுவதன் மூலம் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகின்றீர்கள்? இந்த அமைப்பை நிறுவுவதன் ஊடாக உண்மையாக மிகப்பெரிய பலவீனமாக பெண்கள் நாங்கள் இன்றைக்கு எங்களோட 2009க்கு முன்னர் தமிழ் தேசத்திலே பெண்கள் ஒரு பலமானவர்களாக ஒரு தேசத்தை கட்டியெழுப்புவதற்கு, ஒரு தேச விடுதலைக்கு முழு கரத்தையும் கொடுத்து ஒரு பெண்களோட பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்தது. அந்த 2009க்கு முன்னர் நாங்கள் ஒரு சுதந்திரமானவர்களாக, எதற்கும் பயப்படாமல், அஞ்சாமல், எந்த விடயத்தையும் நாங்கள் துணிந்து நிமிர்ந்து செய்யக்கூடியவர்களாகவும் இந்த தமிழ் தேசத்து பெண்கள் வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திரும்ப 2009 போருக்கு பின்னர் அவ்வளவும் இல்லாமல் போய் திரும்ப பெண்கள் பூஜ்ஜியமான ஒரு நிலையில் நிற்கிறோம். ஏன்னு சொன்னால் பெண்கள் வெளியில் நகர்ந்து சில செயற்திட்டங்களை செய்வதற்கு முடியாமல், அவர்களை பற்றிய அவதூறுகளை பரப்புவதற்கும் அல்ல அவர்களை நொடிந்து போக செய்கிற அளவுக்கு பல விடயங்களை இந்த சமூக சூழல் மிக மோசமான நிலையில் வச்சிருக்கு. அடுத்தது இந்த நாங்கள் 2009 முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்தால் பெண்கள் பட்ட அவதிகள் பெண்களுக்கு நடந்த இன அழிப்பு, பெண்களுக்கு நடந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வன்கொடுமைகளால் இன்றைக்கு பெண்கள் மிக மோசமாக பயப்படினோம். எந்த ஒரு விடயத்துக்கு முன்வாரத்துக்கு அந்த படங்களும் அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தம் இன அழிப்பில் நடந்த அந்த கொடுமைகளும் பெண்களை கொஞ்சம் அடக்கி அவர்கள் வெளியில் வர பயப்படினோம். எந்த அரசியல் என்றாலும் சரி, சமூக சேவை என்றாலும் ஒரு பின்னடைவான நிலையில தான்
பெண்கள் இருக்கினம். அப்போ அதிலிருந்து உண்மையில் பெண்களை மீட்டெடுத்து உங்களுக்கு தெரியணும், இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்தில் 88,000க்கு மேற்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்குது. அப்போ அவர்களை எல்லாம் நாங்கள் இப்படியே அவர்களோட வாழ்க்கையில் அரைவாசி கட்டத்துக்கு மேலே போயிட்டு அப்படியே அவர்கள் தங்களோட குடும்பங்களுக்குள்ளேயே அவர்கள் இருந்து ஒரு வறுமைக்குள்ள வாழ்ந்து கொண்டு அழுது கொண்டு வெளியில் போக முடியாத சூழலில் எத்தனையோ பெண்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவை இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தா கூட அந்த பிள்ளைகளை சரியான முறையில் கொண்டு செல்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கை அப்படி நொடிஞ்சு போயிருக்கு. அதை விட இந்த மாற்றுத்திறனாளிகளாக போராட பாதிக்கப்பட்டவர்களாக இப்படி பல விடயங்கள், அரசியல் கைதிகளாக அடைக்கப்பட்டவர்களோட குடும்பங்கள், காணாமலாக்கப்பட்டவர்களோட குடும்பங்கள், இப்படியான பல பெண்கள் மிக மோசமான நிலையில் இருக்கின. அவர்களை எல்லாம் ஒரு நல்ல இடத்துக்கு அவர்கள் எல்லாம் ஆறுதல் அடையக்கூடிய இழப்புக்களை நாங்கள் மீட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் கூட அந்த பெண்களுக்கான உதவிக்கரத்தை கொடுத்து அவர்களுக்கான ஒரு ஆற்றுப்படுத்தலை கொடுத்து அவர்களும் மீண்டெழுந்து இன்னும் தங்களோட சூழலை தங்களோட குடும்பங்களை இன்னும் நல்லாக்குவதற்கான வெளிவருவதற்கான செயற்பாடுகளை செய்து எங்களோட தேசத்தின்பால் எங்களோட இதை நாங்கள் நோக்கி பயணித்தோமோ அந்த இலக்கை நோக்கி பெண்கள் தவறாமல் எந்த இடத்துல நாங்கள் பயணித்து கொண்டிருந்தோமோ அந்த இடத்துல பெண்கள் எல்லோரும் ஒன்று கூடும் அளவுக்கு அவர்களுக்கான ஒரு எழுச்சியை கொண்டு வரதும் எங்களோட ஒரு இலக்காக இருக்கிறது. தமிழ் அரசியலில் முக்கியமான கட்சியான டிஎம்பிஎஃப்பில் உறுப்பினராக செயற்பட்ட நீங்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதற்கான முடிவு கட்சிக்குள் ஏதேனும் உட்கட்சி பிரச்சனை காரணமாக எடுக்கப்பட்டதா? இது நான் விலகுவதற்கான காரணம் என்னால் உண்மையில் தடைகளை தாண்டி எதிரியோண்ட தடைகளை தாண்டுவது கூட எனக்கு இலகுவாக இருந்தது. பல விடயங்களை சாதிக்கணும்ன்றதான் இந்த நோக்கமாக இருந்தது. தமிழ் தேசிய அரசியலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ள வந்ததுக்கு காரணம் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு யுத்தத்துக்குள்ளே இருந்து நான் விரைக்க இங்கவும் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பாக இந்த போதை இருந்தது. அப்போ அவற்றையெல்லாம் இல்லாமல் செய்து எங்களோட இனத்தை பாதுகாக்க வேண்டும், எங்களோட இனத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையாக எங்களோட தேச விடுதலையை பெறுவதற்கான ஒரு உழைப்பை நான் இந்த தேசியத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நினைச்சு தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் இணைஞ்சினான். உண்மையிலே எனக்கு அந்த இந்த இலக்கை இந்த ஆர்வத்தை என்னால் அதில் இருந்து முழுமையாக செயற்படுத்த முடியாமல் பல இடைஞ்சல்கள் இருந்தது. அப்போ நான் பார்த்தேன் என்னென்னா, இடைஞ்சல்கள் இருக்கும்போது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிட தலைமைகளை நாங்கள் இருந்து கொண்டு துன்பப்படுத்துறதை விட எங்கட செயற்பாட்டை எங்கட இலக்கை அவர்கள் இனங்காண முடியாது. இப்போ செயற்பாடுடையவர்களை இனங்காண தவறுனா கூட நாங்கள் பரவாயில்லை, நாங்கள் வெளியில் வந்தாவது இந்த தமிழ் தேசியத்துக்கான பயணத்தில் நாங்கள் உறுதியோட இறுதி வரை இருக்க வேண்டும். தமிழ் தேசிய எழுச்சியை பக்க பலத்தோடு நான் வளர்த்து கொள்ளணும், இந்த பெண்களை மிகச்சிறப்பாக இந்த விடயத்தில் கொண்டு போகணும் என்ற ஆர்வம் காரணமாக நான் அதுக்குள்ளேருந்து என்னால் முழுமையாக செயற்பட முடியாத காரணத்தால் நான் அதிலிருந்து விலத்தி இன்றைக்கும் நாங்கள் தேசியத்தின்பால் எந்த ஒரு சரிவும் இல்லாமல் எங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது, பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சக்தி வாய்ந்த தமிழ் அரசியல் கட்சியில் முக்கிய உறுப்பினராக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த நீங்கள் இப்படி ஒரு அமைப்பை தொடங்க ஏன் முடிவு செய்தீர்கள்? என்னென்று சொன்னால், அரசியலில் இருந்து மிகப்பெரிய அளவில் சாதித்து எங்களோட தேசியத்துக்கான இல்லை தேச விடுதலைக்கான எங்களோட எங்களோட இறைமைக்காக அதாவது தேசிய அங்கீகாரத்துக்காக சர்வதேச அங்கீகாரத்துக்காக செயற்படணும் என்ற நோக்கத்தில் தான் நான் அரசியலுக்கு இணைஞ்சினான். அப்போ அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்காக முயற்சித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ பெரிய பலம் அரசியல் என்று சொல்லிட்டு நான் நினைத்த அளவுக்கு பெரிய பலம் அந்த இடத்துல எனக்கு கிடைக்கல. அதாவது எல்லோரையும் கொண்டு ஒரு இடத்திலே நாங்கள் நிற்க வச்சு அவர்களூடாக தேசிய பலத்தை அடையணும் என்று நான் நினைக்கிறேன். அந்த பலத்தை என்னால் அந்த அரசியலுக்குலேருந்து பெற முடியாமல் இருந்தது. இப்போ நான் அரசியல் என்று சொல்லியிருக்க பலர் எங்கள்கிட்ட இருந்து வெளியில் போகிற அளவிலான் இருக்கிறோம். நாங்கள் அரசியல் என்று போயிருக்க எங்களோட சிநேதமாக இருக்கிறார்கள் சரி, அல்லது எங்களோட அன்பாக இருக்கிறார்கள் சரி, அல்லது ஆக்கப்பூர்வமான படித்த சமூகங்களாக இருக்கட்டும், அரசியல் எங்கள்கிட்ட இருந்து விலத்தித்தான் போய்கொண்டிருந்துச்சு. அப்போ அப்படி பார்க்க நாங்கள் இருந்து அரசியல் என்று சொல்லி அதை வளர்க்காமல் அந்த இடத்தை உயர்த்தாமல் இருக்கிறத விட அந்த இடத்திலேருந்து விலகி எங்களுக்கு எந்த இலக்கோடு நாங்கள் அந்த அரசியலுக்கு போனோமோ அதே இலக்கோட அரசியல் அற்று எங்களோட பயணத்தை மக்களோடு மக்களுக்காக
செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தோடு தான் நான் அந்த மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பை உருவாக்குவதற்கு முதலே பெண் தலைமைத்துவ உதவி மையம் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நான் அதில் இருந்து கொண்டு தலைவியாக இருந்து கொண்டு இப்போ கிட்டத்தட்ட 14 வருஷங்களுக்கு மேலாக நான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் செயற்பாடுகளை செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ அதை விட இது வடகிழக்கு தேசத்துக்காக விஸ்தரித்து அதனூடாக நாங்கள் ஒரு தமிழ் தேசத்துக்கான பெண்களை நசுக்கிறதுக்கு பெண்களை வன்முறைப்படுத்துவதற்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு எங்கட தமிழ் தேசத்தில் ஒரு அமைப்புகளும் இல்லை. வடகிழக்கு தேசம் எங்கும் பெண்களுக்கு நடக்கிற சிறுவர்களுக்கு நடக்கிற இந்த வன்கொடுமைகளை உரத்தி சொல்வதற்கு ஒரு குரல் அமைப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல தான் நான் நினைத்தேன் வடகிழக்கு தேசம் எங்கும் இந்த பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிரான வன்முறைகளுக்கு எதிரான ஒரு குரலை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பு நிச்சயமாக எங்களோட வடகிழக்கு தேசத்துக்கு தேவை. அந்த வகையிலே எங்களோட இந்த அமைப்பை நாங்கள் வடகிழக்கு தேசத்துக்கு பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் எதிராக நடக்கிற அத்தனை வன்கொடுமைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்து அவர்களுக்கான செயற்பாடுகளில் முழுமையாக இறங்கி எங்களால் முடிந்தளவு அவர்களை பாதுகாப்பதற்காக செயற்பட வேண்டும் என்ற நோக்கில தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்கி செயற்பட்டு கொண்டு வரோம். உங்கள் அமைப்பிற்கு அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பையும் ஆதரவையும் நாட விரும்புகிறீர்களா? நிச்சயமாக நாங்கள் எங்களோட செயற்பாடு நாங்களா போய் அவர்களை நாடி எங்களுக்கு எதுவும் தேவை என்று இல்லை. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியிலேருந்து தான் நான் வெளியில் வந்தார். அப்போ அரசியல் கட்சிகளுக்கு உதவ வேணும் என்றதை விட தமிழ் தேசிய அரசியலே நாங்கள் நிற்க வேணும். அந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரக்கூடாது. எங்களுக்கான இலக்கை தமிழ் தேசிய அரசியலுடைய இலக்கையும் தமிழ் தேசத்து பெண்களையும் ஒரே இடத்துல நிறுத்த வேணும் என்றதான். அந்த அரசியல் வெற்றியும் தமிழ் தேச பெண்கள வெற்றியும் ஒரே இடத்துல நிற்க வேணும். ஆகவே நாங்கள் அந்த இடத்துக்கு போக எல்லோரும் ஒருமித்து நாங்கள் எதை எதிர்பார்த்தோமோ அந்த ஒருமித்த ஒன்று கூடி நாங்கள் எல்லோரும் எழுச்சியை ஏற்படுத்தி தமிழ் தேச விடுதலைக்கான ஒரு இடத்துல வரைக்க எல்லாரும் ஒன்று கூடி எங்களோட சேர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எதிர்காலத்தில் இந்த மகளிர் அமைப்பின் மூலம் நேரடியாக அரசியலில் நுழையும் எண்ணம் உங்களுக்கு உள்ளதா? நான் இந்த அமைப்பை உருவாக்கிய அரசியல் கலப்பெற்ற ஒரு அமைப்பாகத்தான் உருவாக்கி இருக்கிறேன். ஏனென்றால் எங்கட தமிழ் தேசத்திலே இப்போ தமிழ் தேசிய அரசியல் என்ற வடிவத்திலே பல போலி முகங்கள் தமிழ் தேசியத்தை துளைப்பதற்காகத்தான் பலர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு சூழலில் முகநூலை திறந்தாலே எப்படியான சம்பவங்கள் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ நாங்கள் அந்த கீழ்த்தரமான அரசியலுக்குள்ள நான் நிற்க விரும்பல. ஆனால் தமிழ் தேசியம் என்று பார்க்க நாங்கள் இது அரசியலுக்கு அப்பால ஒரு அமைப்பாக நாங்கள் வளர்த்தி செல்லுவோம். இது அரசியல் சார்ந்ததாக முழுமையான பணியாக இல்லாவிட்டாலும் தமிழ் தேசியம் சார்ந்ததாக தமிழ் பெண்களுடையதாக தமிழ் சிறுவர்களுடையதாக அமைய வேண்டும் என்று தான் நாங்கள் இதில் முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் உரிமைகளுக்கு மேலாக தமிழ் மக்கள் தற்போது எதிர்கொள்ளும் பிற பிரச்சனைகளுக்காகவும் உங்கள் அமைப்பு குரல் கொடுக்க விரும்புகின்றதா? நிச்சயமாக. இப்போ தமிழ் பெண்களுக்கு என்று சொல்லிக்க பிற பிரச்சனைகள் கூட தமிழ் பெண்களுக்கான பிரச்சனைகளை கொண்டரும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு விடுதலை அடையாத இனம். எங்களுக்கு பெண்களுக்கு மட்டும் நடக்கிற துன்பம் தான் எங்களுக்கான விடுதலை பின்னோக்கி வைக்கிற இல்லை. எங்களுக்கு கல்வியில் கூட மிக பின்னடைவுகள் வந்து கொண்டிருக்கு. எங்களுக்கான வறுமை பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கிற வறுமை எங்களுக்கான பின்னடைவை கொண்டு வருது. இன்றைக்கு இந்த வீதி விபத்தால் எத்தனை இளைஞர்கள் இறந்து கொண்டிருக்கணும். இன்றைக்கு கேள்விப்பட்ட 2 ராவு சாப்பிட்டுட்டு படுத்த பிள்ளை எலும்பேக்க இறந்து போனேன். அப்போ இது ஒரு சமூக பிரச்சனை. ஏன் பிள்ளைகள் தற்கொலைக்கு போகிறார்கள், ஏன் பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது, என்னதுக்காக பிள்ளைகள் இடைவிலகல்களை ஏற்படுத்துகிறார்கள் என்று பல விடயங்கள் சார்ந்து நாங்கள் பெண்கள் சார்ந்தும் சிறுவர் சார்ந்தும் எங்களோட சமூகம் சார்ந்து முழுமையாக செயற்பட முடியும். ஆகவே நாங்கள் சமூகம் சார்ந்த அத்தனை பிரச்சனைகளிலும் நீதியான நியாயமான கோரிக்கைகள் நீதியான நியாயமான பிரச்சனைகளுக்கு நாங்கள் முழுமையாக குரல் கொடுத்து நிற்போம். இந்த மகளிர் அமைப்பை மேலும் வலுப்படுத்த ஒரு அமைப்பாக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உண்மையில் எங்களோட அமைப்பை நாங்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொரு இடத்திலையுமே நாங்கள் முழுமையாக எங்களோட மக்களை நேரடியாக சந்தித்து கட்டம் கட்டமாக ஒவ்வொரு இடத்திலும் கிராமமாக
அவர்களை உள்ளீர்த்து ஒவ்வொரு பெண்கள் மகளிர் அமைப்புகள் என்று சொல்லி அத்தனை சமூக நிலையங்கள் விளையாட்டுக் கழகங்கள் என்று அத்தனை அமைப்புகளையும் எங்களோட இணைச்சு அங்கு இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை காண முற்படுவதன் ஊடாக நாங்கள் எங்களோட அமைப்பை வளர்த்து கொண்டு செல்லலாம். எந்த பிரதேசத்திலே என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை உடனடியாக அறிந்து அதனூடாக அவர்களுக்கான அந்த தீர்வுகளை அல்லது ஒரு ஆலோசனையை வழங்குறதுக்கான ஒரு செயற்திட்டத்தை தான் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக எந்த இடத்துல தமிழ் பெண்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்கான பிரச்சனைகள் அல்லது சிறுவர்களுக்கான பிரச்சனைகள் கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் நாங்கள் தீர்க்கக்கூடிய அளவிலே அடுத்த கட்ட நகர்வை நாங்கள் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மகளிர் சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பினுடைய பணிப்பாளர் வாசுகி சுதாகரன் அவர்கள் ஜாழ் களரிக்காக இந்த வழங்கிய நேர்காணலுக்காக உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாசகர் சார்பிலும் எங்களுடைய பத்திரிகை சார்பிலும் எங்களுடைய இணையதளம் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.